ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிரின்சிபால்ஸ் படம். நீங்கள் எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கிச்சனில் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணணும் பார்த்தா, நம்ம கோயம்புத்தூரில் வந்து ஒரு குங்கு பிரியாணின்னு சொல்கிற அந்த பிரியாணி, அந்த ஸ்பெஷல் பிரியாணி இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். குங்கு பிரியாணி அப்படி சொல்கிற நம்ம அந்த அரிசி பருப்பு சாதம் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குக்கரில் லோ ஃப்ளேமில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக இந்த வெங்காயம் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஓகே, வெங்காயம் ஃபுல்லாக போட்டு எல்லாம் இது பண்ணியாச்சு. இந்த வெங்காயத்தை ஃபுல்லாக காமிச்சிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா, அந்த லோ ஃப்ளேமில் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து முழுசாக இருக்கணும். இந்த வெங்காயம் கட் பண்ணி போடவே கூடாது, முழுசாக இருக்கணும் இந்த வெங்காயம். ஸோ வந்து தான் அந்த முழுசாக அந்த சாப்பாட்டில் இறக்கி அது வந்து அந்த ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்று கரைஞ்சிடும், இன்னொரு ரொம்ப வந்து ரொம்ப சுருங்கிடும் இந்த வெங்காயம். ஸோ வந்து முழுசாகவே போடணும். அதுதான் இந்த குங்கு பிரியாணியோட டேஸ்ட்டு. வாங்க, அடுத்து நான் பார்ப்பேன். கொஞ்சம் நல்லா வாங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்ச பூண்டை வச்சுருக்கோம். இந்த பூண்டை வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக எடுத்துப்போம். பூண்டு லைட்டாக நம்ம எடுத்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா பூண்டு லைட்டாக ரெண்டுமே எடுத்துருக்கோம். ஸோ வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், நல்லா ஃப்ரையாக இருக்கும். நல்லா உள்ள பாருங்கள், நல்லா ஃப்ரையாக இருக்கும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் நம்ம பூண்டு போடலாம். பூண்டு அப்புறம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு அரிசி பருப்பு ஆட் பண்ணி அவங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வந்து நம்ம வெங்காயம் கொஞ்சம் வதக்கிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மிளகா போட்டுடலாம். மிளகா டேஸ்ட் வந்து கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். மிளகா போடுவோம். மிளகா போட்டு வச்சு நல்லா வதக்கிடலாம். இந்த குங்கு பிரியாணினாலே பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிரியாணி டேஸ்ட்டு அப்படியே வந்து மாறாமல் அந்த ஒரு பருப்பு சாதம் அந்த டேஸ்ட்டு வரும், பிரியாணி டேஸ்ட்டு வரும், டேஸ்ட்டு வரும். நம்ம பழைய முறைப்படி நம்ம வச்சு அந்த இஞ்சி பூண்டு இருக்குது வச்சுக்கல, இஞ்சி பூண்டு வச்சு ஒரு ரசம் அடிப்போம். இஞ்சி பூண்டு நல்லா இந்த அளவுக்கு வந்துடணும். ஓகே, அதுக்கப்புறம் நல்லா இது பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு எடுத்துட்டேன். அதுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ராவான இஞ்சி பூண்டு வந்து அந்த நம்ம அரிசி நல்லா இறங்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது போட்டுக்கலாம். இந்த மசாலா போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மக்காய் பெட்டடு நான் அரிசி வச்சுருக்கேன். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா அதே லோ ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ளேம் ஜாஸ்தி வச்சிங்கன்னா இதாக சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதுமே லோ ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இதான் கரெக்டாக நீட்டாக இருக்கும். கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது நம்ம போட்ட வேண்டியதான். கருவேப்பிலை வந்து அந்த இது கொடுக்குங்க, அந்த அரோமா கொடுக்கும். அந்த கருவேப்பிலோட அந்த அரோமா டேஸ்ட் கொடுக்கும். அந்த நீங்கள் ஒரு எடுத்து நீங்கள் ஒரு வாங்கி சாப்பிடும்போது என்ன சொல்கிறீங்க, அந்த கருவேப்பிலோட டேஸ்ட் அப்படியே அதில் வரும். கருவேப்பிலை ப்ளஸ் இஞ்சி பூண்டு ரெண்டோட டேஸ்ட்டே வரும். தக்காளியை கொஞ்சம் கொட்டிக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சின்னதாக இருக்கக்கூடாது. தக்காளி பார்த்தீங்கன்னா அந்த அரிசி பருப்பு சாதத்தில் வந்து அது அப்படி பெரிய தக்காளி அப்படியே தான் இருக்கணும். ரொம்ப சுருங்க கூட பெரிய இருக்கக்கூடாது, இப்படியே தான் இருக்கணும். கொஞ்சம் இருந்தால் போதும். ஸோ இந்த லெவல்லே இருந்தால் போதும், கரெக்ட் இருந்தால் போதும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்போம் நம்ம போட்டது எல்லாமே இங்கே இருக்குது. ஹையில் பிடிக்கிறேன். இப்போ கொஞ்சம் நம்ம ஹையில் வச்சுக்கலாம். நம்ம தக்காளி உள்ள போகும் லைட்டாக. அந்த நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதோட கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், மஞ்சத்தூள் அப்படியே கரெக்டிங்கன்னா அதோட அந்த மஞ்சத்தூளோட இது போய் எல்லாத்துக்கும் வந்து ஊற்றிக்கணும். கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு அப்புறம் அந்த வெங்காயம் கடை வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் இதாக இருக்கும், கொஞ்சம் நேரம் இதாக இருக்கும். அப்புறம் வெயிட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம மிளகாத்தூள் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசி வந்துடணும். இது வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அந்த அரிசி வந்து நிறைய நல்லா வந்து நல்லா இறங்கணும். அப்புறம் வந்து நம்ம லைட் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இப்படி ஆகிடும். ஸோ வந்து ஈஸியாக சிம்பிள் வந்து ஒரு டைம் சேவிங் ஒரு டிஷ்ஷு, ஒரு குங்கு பிரியாணி. ஓகே ஓகே கைஸ், நம்ம லைட்டாக உப்பு போட்டு மூடி வச்சுட்டு வச்சு வந்துடும். அப்புறம் ஸ்டோவ் பண்ணி காட்டுறேன். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
ஜாடியில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம உப்பு எடுத்துருக்கோம் அது எனக்கு தெரியும். ஓகே, இதில் 2 ஸ்பூன் நம்ம போட்டிருக்கோம். உப்பு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக உண்டு, காரமும் கரெக்டாக இருக்குது, இதுவே போதும். பெட்டர். இப்போ க்ளோஸ் பண்ணி குக்கரில் இது வச்சிடலாம். லைட்டாக பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், லைட்டாக பார்த்தீங்கன்னா சீரகப்பொடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் ஊற்றிக்கலாம். வெங்காயம் லைட்டாக ஊற்றிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகுது. நல்லா இந்த பாயில் இந்த அளவுக்கு எடுத்திங்கனாவே உங்களுக்கு நல்லாவே தெரியுதுங்களா. அந்த சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், இந்த தக்காளி இப்படி இருக்கும், இந்த கருவேப்பிலை எல்லாமே அந்த டச்சு இந்த மாதிரி இந்த லெவலுக்கு இருக்கணும். நல்லா பாயில் ஆகும். இது பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த லெவலுக்கு ஓகே, நல்லா இந்த லெவலுக்கு இருந்ததுக்கப்புறம் நல்லா பாயில் ஆகும். ஓகே ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பருப்பு சாதம். ஓகே, பருப்பு சாதம் போட்டாச்சு. இந்த சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா முழுசாக இருக்குது இல்லைங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் இது பண்ணக்கூடாது, ரொம்பவும் குறையக்கூடாது, ரொம்பவும் இந்த ரொம்ப ஹார்டாக வச்சுக்கூடாது. அதோட இது மாதிரி இருக்கும் மாவு மாதிரி கரெக்டாக இருக்கணும். ஸோ இதை வச்சு இந்த வெங்காயோட டேஸ்ட்டு ப்ளஸ் அந்த பருப்போட டேஸ்ட்டு இல்லைன்னா அந்த இஞ்சி போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. லைட்டாக நீங்கள் பெப்பர் இருக்குது தெரியுங்களா, பெப்பர் பவுடர் ஆட் பண்ணாங்க, மிளகு நல்லா தட்டி போட்டு லைட்டாக ஆட் பண்ணி விட்டீங்கன்னா கடைசியில் குக்கர் விசில் வைக்க வேண்டி டேஸ்ட் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம். மெயினாக அந்த பார்த்தீங்கன்னா அந்த லெமன் ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம், பூண்டு ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம். ஓகே கைஸ், பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொங்கு பிரியாணி. பாய் ஃப்ரம் கோயம்புத்தூர் சிவாஸ் படம். பாய்.